ஒரு வியாதியில் நம்ம டயக்னோஸ் பண்ணப்பட்டு ஒரு சில பிரச்சனைகள், கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு இன்னும் அதிகமான ஃபியரையும் அவிசுவாசத்தையும் இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சக மனிதர்கிட்ட நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா, நிறைய நேரம் அதற்கான தீர்வு கிடைப்பதில்லை. ஆனால் நம்ம தேவனிடத்தில் போய் சொன்னோமானால், தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து அந்த வியாதி, அந்த பலவீனம், சோர்விலிருந்து தன் வசனம் மூலமாக நம்மை விடுதலையாக்குகிறார். இந்த அட்வான்ஸ்டு வேர்ல்டில் இன்றைக்கி போய் யார் பிரதர் நம்ம ஏதாவது மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டில் எடுத்து நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்வோமா, இப்போ போய் நம்ம ஜெபம் பண்ணுறோம், அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கவே கூடாது. பல 1000 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட அந்த தேவ வார்த்தைகள் இன்றும் நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறது. அப்போது நம்மளுடைய ஞானம், இந்த உலகத்தினுடைய அறிவு எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக கம்ப்ளீட்டாக பைத்தியமாக இருக்கிறது. அப்போ நம்ம அந்த உலகத்தை சார்ந்து வாழாமல், உலகத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழும்பொழுது நமக்கு